தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும், அதாவது 1, 2, 3 மாதங்களும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், உடல் நலக்குறைவுகள் இப்படி ஏற்பட்ட போதிலும் நம்மையும் நம் சந்ததியையும் நிர்மூலமாகாமல் எல்லா ஆபத்துகளினின்றும் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு முதலில் நாம் நமது கோடி கோடி நன்றியினை சமர்ப்பித்துக் கொள்ளுவோம். இன்று 1/4/25 கர்த்தர் நமக்கு அளிக்கும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், சங்கீதம் 55:16. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை இரட்சிப்பார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன், ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார் என்கின்றது. இன்று இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்பது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை உங்கள் பாவங்கள் சாபங்களிலிருந்து இரட்சிப்பேன் என்று இந்த 4ஆம் மாதத்தின் 1ஆம் தேதியில் நம்மிடம் கேட்கின்றார். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் லென்த் என்னும் கிருபையின் நாட்களை அனுசரித்து வருகின்றோம், உபவாசம் இருக்கின்றோம். நமக்கு பிரியமானவற்றையெல்லாம் விட்டு கொடுத்து கர்த்தர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை விட்டு அந்த நாட்களை நினைத்து நாம் நமது பழைய பாவங்களை விட்டு புதிய சிருஷ்டியாக புதிய இரட்சிப்பை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தானே கர்த்தர் இன்று நமக்கு கொடுக்கின்றார், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறுகின்றார். இதில் தாவீது கூறுகின்றார், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தரும் நம்மிடம் இதைதான் கேட்கின்றார். நீங்களும் தாவீதை போன்று என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் நாம் இறைவனை நோக்கி அபயமிடுவோம், கண்ணீர் சிந்துவோம், அவர் பாதத்திலே அமர்ந்திருந்து தாவீதை போல அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நம்மையும் நம் சந்ததியும் ரட்சித்து அனைத்து நலன்களாலும் நிரப்புவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக தாவீதை போன்று நாங்களும் இந்த கிருபையின் நாட்களில் உம்மை நோக்கி எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கூப்பிடும் பொழுது எங்களை ரட்சிப்பேன் என்று கூறின இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்திற்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் நாங்கள் கூப்பிடுவோம், நாங்கள் கண்ணீரோடு கூப்பிடுவோம், நாங்கள் அழுது புலம்பலோடு கூப்பிடுவோம், உபவாசத்தோடு கூப்பிடுவோம் என்று அர்ப்பணிக்கின்றார்களோ, எங்களையும் எங்கள் கூப்பிடுதலையும் ஏற்றுக்கொண்டு எங்களை ரட்சிங்க, பரிசுத்தவான்களாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.